காலம் மெதுவாக நகர்ந்தது. ராதையும் அதிரதனும் அளித்த அன்பில் கர்ணன் வளர்ந்தான். அவன் ஒரு சாதாரண குழந்தையல்ல என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தாலும் உலகம் அவனை அதேபோல் பார்க்கவில்லை. சிறு வயதிலிருந்தே கர்ணனுக்கு வில் வித்தையில் ஒரு இயற்கையான ஈர்ப்பு இருந்தது. அவன் கையில் ஒரு சாதாரண குச்சி இருந்தால் கூட அது அவனுக்கு வில்லாகவே தோன்றும். வானில் பறக்கும் பறவைகளை பார்த்து அவன் கண்களில் ஒரு தீப்பொறி பளிச்சிடும். நான் ஒரு பெரிய வீரனாக வேண்டும். இந்த எண்ணம் அவன் மனதில் நாளுக்கு நாள் வலுத்தது. ஒரு நாள் கிராமத்தின் அருகே சில இளைஞர்கள் வில் பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த கர்ணன் அவர்களுடன் சேர முயன்றான். ஆனால் அவர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். நீயா? ரதசாரதியின் மகன்தான் இல்லையா? இது அரச குடும்பத்தவர்களுக்கான பயிற்சி. அந்த வார்த்தைகள் கர்ணனின் மனதை காயப்படுத்தின. ஆனால் அவன் கண்களில் கண்ணீர் வரவில்லை. அதற்கு பதிலாக ஒரு தீவிரமான உறுதி உருவானது. அந்த நாளிலிருந்து கர்ணன் தனியாகவே பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். காலை உதயத்திற்கு முன்பே எழுந்து வனத்தின் அமைதியில் மரங்களை இலக்காக வைத்து அவன் வில் எய்ய ஆரம்பித்தான். காற்றின் ஓசையை கேட்டு அதன் திசையை உணர்ந்து அவன் அம்புகளை விட ஆரம்பித்தான். அவன் உடல் சோர்ந்தாலும் மனம் ஒருபோதும் சோரவில்லை. ஒரு நாள் அவன் திறமை அதிகரித்ததை உணர்ந்தான். ஆனால் அவன் மனதில் இன்னும் ஒரு கேள்வி இருந்தது. என்னை யார் கற்றுக் கொடுப்பார்? அந்த காலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய குரு பரசுராமர். அவரிடம் பயிற்சி பெற்றால் யாரும் ஒரு அசைக்க முடியாத வீரனாக மாறுவார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. பரசுராமர் க்ஷத்திரியர்களுக்கு மட்டும்தான் வில்வித்தை கற்றுக் கொடுப்பார். கர்ணன் ஒரு ரதசாரதியின் மகன் என்று அறிந்தால் அவரால் ஏற்கப்பட மாட்டான். ஆனால் கர்ணன் ஒரு முடிவு எடுத்தான். என்னுடைய விதியை நான் உருவாக்குவேன். அவன் தனது உண்மையான அடையாளத்தை மறைத்து ஒரு பிராமணன் போல பரசுராமரை சந்திக்கப் போனான். அவன் மனதில் பயமும் இருந்தது. ஆனால் அதை விட அதிகமாக இருந்தது அவன் கனவு. பரசுராமரை சந்தித்த அந்த நொடியில் கர்ணன் தன் வாழ்க்கையின் மிக முக்கியமான படியை எடுத்தான். குருவே, எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுங்கள் என்று அவன் பணிவுடன் கேட்டான். பரசுராமர் அவனை ஒரு நிமிடம் கவனமாக பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு சோதனை இருந்தது. ஆனால் கர்ணனின் கண்களில் இருந்த தீவிரம் அவரை சம்மதிக்க வைத்தது. சரி, நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்றார் அவர். அந்த நொடியில் கர்ணனின் வாழ்க்கை மாற்றமடைந்தது. ஒரு சாதாரண இளைஞன் இப்போது ஒரு அசாதாரண வீரனாக உருவாகத் தொடங்கினான். ஆனால்